அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம். காலபுருஷனுக்கு 10வது வீட்டில் மாத கிரகமான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தை மாதம். மகர சங்கராந்தி. தட்சாயின புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து தேவர்களுடைய பகல் பொழுது ஆரம்பம். தை பொங்கல், தை பூசம், இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய தை அமாவாசை, எண்ணற்ற சுப முகூர்த்தங்களை தாங்கி வருகிறது தை மாதம். தை பிறந்தால் எல்லோருக்குமே நல்வழி பிறக்கும். தை மாத கோச்சார கிரகங்களை காண்போம். கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு, மேசராசியில் குரு, கன்னிராசியில் கேது, விருச்சிகம், தனுசு, மகரம் 3 ராசிகளில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு மகர ராசியில் செவ்வாய் புதன் சஞ்சாரம் செய்கிறார்கள். மாதம் 29 நாட்களும் மகர ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சந்திர பகவான் இந்த தை மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் பொது பலனாக மகர ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய சேனலில் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் 2024 வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம். சனி பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம். தேவைப்படுவோர் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. ராசி கட்டங்கள் 12. இந்த 12 ராசி கட்டங்களில் மேசம் சிம்ம ராசியில் சூரிய பகவான் அமர்ந்து பலம் பெறுவதை விட மகர ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வதை மிக அதிபலம் என்று சொல்லப்பட்டுள்ளது. மகர ராசி 12 ராசிகளில் மிக பலமான ராசி மகரம். சனி பகவானுடைய முதல் வீடு. இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் நல்லா கருன்னு கம்பீரமான உடல்வாகு கொண்டவர்கள். இவர்களுக்கு ஆயுள் ஸ்தானாதிபதி சூரிய பகவான். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு குறைஞ்சபட்சம் 80 வயதிற்கு மேல் நீண்ட ஆயுள் உண்டு. 120 வயது வரை கூட மகர ராசி அன்பர்கள் வாழ்வார்கள். அதற்கு உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரிய பகவான். உங்களை தவிர மற்றவர்கள் யாரும் உங்கள் வாழ்க்கையை கெடுக்க முடியாது. பக்கத்து காடோ பக்கத்து நிலமோ சொந்த பந்த உறவுகளோ நண்பனோ மகர ராசிக்காரர்களை உங்களை தவிர உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் யாரும் கெடுக்க முடியாது. ஏன்னா உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார். தனக்காரகன் குரு பகவான் நேசமடைகிறார். செவ்வாய் பகவான் இயற்கை பாவக்கிரகம். இந்த செவ்வாய் பகவான் அதிபலம் பெறும்போது மகர ராசிக்காரர்களை யாரும் கெடுக்க முடியாது. பக்கத்து காட்டுக்காரன், பக்கத்து நிலத்துக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளவு பொறாமப்பட்டாலும் சரி, தினந்தோறும் உங்கள் வீட்டில் செய்வன வச்சாலும் சரி, உங்கள் வீட்டையும் பிடுங்க முடியாது, உங்கள் காட்டையும் பிடுங்க முடியாது. உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல்பாடுகளால் தான் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும். இதை மகர ராசி அன்பர்கள் மிக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தை மாதம் 29 நாட்களும் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் விவசாயிகளுக்கு அறுவடை காலம். மேட்டாங்காடு வெள்ளாமை பண்ணி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அறுவடை பண்ணிட்டு விடிஞ்சு எழுந்துச்சி காட்டை பார்த்தா பளிச்சுன்னு இருக்கும். புல் பூண்டு செடி கொடி எதுவுமே இருக்காது. கிணறு, போரு இதில் தண்ணி மட்டம், நீர் மட்டம் குறையும். இந்த தை மாதத்தில் எப்போதுமே மகர ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது வறட்சியான காலகட்டம் தான். பெரும்பாலும் 30 வருடத்திற்கு ஒருக்கா மழை பொழியும். மற்றபடி பெரும்பாலும் தை மாதத்தில் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் குறைவு. மகர ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மகர ராசி என்பவர்களுக்கு வெப்பம் சார்ந்த உடல் உபாதைகள் வரும். தலைவலி வரும், காய்ச்சல் வரும், சளி வரும், இருமல் வரும், அஜீரண கோளாறு ஏற்படும். சில பேருக்கு உடல் உபாதை, சிறு சிறு மருத்துவ செலவுகள் வரும். பெரிய அளவு மகர ராசி என்பதற்கு எப்போதுமே மருத்துவ செலவுகள்லாம் வராது. ஏன்னா அவங்களுக்கு முதல் ஒளி பொருந்திய சூரிய பகவான் தான் அஷ்டமாதிபதியாக வருகிறார். ஆயுள்காரகனாக சூரிய பகவான் உங்களுக்கு வரும்போது பெரும்பாலும் மகர ராசி என்பதற்கு உடல் ஆரோக்கியத்தில் பெரும் பிரச்சனை வராது. பெரிய அளவு மருத்துவ செலவுகளும் எந்த காலத்திலும் மகர ராசி என்பதற்கு வராது. 12ஆம் இடமான விரயத்தில் செவ்வாய் புதன். தை மாதம் 4ஆம் தேதி சுக்கிரனும் கூட்டணி சேர்ந்து 12ஆம் வீட்டிலே 3 கிரகங்கள்
மகர ராசி என்பவர்களுக்கு சுகஸ்தானாதிபதி 12ஆம் வீட்டிலே மறைகிறார். செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம். விவசாயம், வெள்ளாமை, உபய வருமானம் பெரும்பாலும் கை கொடுக்காது. சோபகிருது வருடம் முழுவதுமே பெரும்பாலும் மகர ராசி என்பவர்களுக்கு விவசாயத்தில் அடிமேல் அடி இடிமேல் அடி தான். பெரிய அளவு பயிர் மகசூல் கொடுத்துருக்காது. லாபங்களை விவசாயிகள் எதிர்பார்க்க முடியாது. சுகஸ்தானாதிபதி 12ஆம் வீட்டில் மறையும் பொழுது சில பேர் நல்ல வீடு கட்டலாம். ஒரு சிலர் வீட்டு பராமரிப்பு செலவுகள் செய்யலாம். தன்னுடைய குடும்பத்தை விட்டு, வீட்டை விட்டு உள்ளூரோ வெளியூரோ அல்லது வெளிநாடோ தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் மகர ராசி இளைஞர்களுக்கு பெரும்பாலும் இந்த தை மாதம் ஏற்படும். ஏன்னா சுகஸ்தானாதிபதி 12ஆம் வீட்டில் மாதம் பிற்பாதி வரை சஞ்சாரம் செய்கிறார். குரு செவ்வாய் பரிவர்த்தனையில் இருக்கும்போது சுப விரயச் செலவுகள் ஏற்படும். வீடு பராமரிப்பு செலவு, இந்த மாதிரி சுப செலவுகள் மகர ராசி என்பதற்கு ஏற்படும். தொழில்ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் தை மாதம் 4ஆம் தேதி வரை லாபத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆடை ஆபரணம், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகலாம். பணப்பிரச்சனை தீரும். தை மாதம் 4ஆம் தேதி 12ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் செவ்வாயுடன் கூட்டணி செல்கிறார். வேலை தொழில் விஷயமாக கூடுதல் அலைச்சல், கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை. மழை இல்லை, காடுலாம் வறண்டு போயிருக்கு, பயிர் பண்ண முடியல அப்படின்னு சில பேருக்கு மனவேதனையும் அவஸ்தையும் சோதனைகளும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தை மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும். 12ஆம் வீட்டிலே 6ஆம் வீட்டின் அதிபதி புதன் சஞ்சாரம் செய்கிறார். தந்தை பெற்ற கடனை மகர ராசி அன்பர்கள் கடன் கட்டுவதற்கான வாய்ப்புகளும் இந்த தை மாதம் உண்டு. தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திலே சனி பகவான் மகர ராசிக்கு இன்னொரு 2.5 வருடம் நாக்கிலே சனி அமர்ந்திருக்கிறார். பெருமையாக பேசாதீங்க. குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களிடம் குடும்ப உள் விவகாரங்களை பேசாதீர்கள். பஜாரில் பேசினாலும் சரி, சபையில் பேசினாலும் சரி, பஞ்சாயத்தில் பேசினாலும் சரி, மகர ராசி என்பர்கள் குடும்ப கருத்துக்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. பாக்கியத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தந்தையிடம் விதண்டாவாத பேச்சுகளை தவிர்ப்பது மகர ராசி என்பதற்கு நல்லது. 3ஆம் வீட்டிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த தை மாதம் புதிய முயற்சிகளில் ஈடுபடாதீர்கள். தம்பி, தங்கை, உடன் பிறந்தவர்களிடம் விதண்டாவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது. 3ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது முன்னேற்றம் உண்டு. இந்த மாதம் ஒரு சராசரியான நிலையை மகர ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது. செவ்வாய் பகவானுடைய பார்வை 3ஆம் வீட்டிற்கு விழும் பொழுது போட்டி, பந்தயம், விளையாட்டுகளில் வெற்றி பெற்று பரிசு வாங்கக்கூடிய நிலையும் மகர ராசி என்பதற்கு தை மாதம் காட்டுகிறது. தை மாதம் 29 நாட்களும் ஜென்ம ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மகர ராசி என்பர்கள் கோபப்படாதீங்க. குடும்ப நபர்களை குறை சொல்லாதீர்கள். எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு அதிகாரமாக குடும்ப நபர்களை அதட்டாதீர்கள். உங்களை கெடுக்க, உங்கள் வாழ்க்கையை முடிக்க யாராலும் முடியாது. மகர ராசி என்பர்கள் தன்மையாக, பணிவாக, கனிவாக இந்த மாதத்தை கடப்பது மகர ராசி என்பதற்கு மிக மிக சிறப்பு. விரயம் பலமாக இருக்கும் பொழுது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது வேகமாக போகாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக போங்க. கீழே விழுந்து அடிபடக்கூடிய சூழ்நிலையும் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. தை மாதம் 18ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு புதன் வருகிறார். தை மாதம் 22ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு செவ்வாய் புதன் வருகிறார். தை மாதம் 28ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். ஜென்ம ராசியிலே 4 கிரகங்கள் இந்த தை மாதம் பிற்பாதி உலா வரப்போகிறது. மகர ராசி என்பவர்களுக்கு காதல் மலரும். பெரும்பாலும் இளைஞர்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தை மாதம் பிற்பாதி காட்டுகிறது. 4 கிரகங்கள் 7ஆம் வீட்டை பாரி செய்யும் பொழுது சுகபோக வாழ்க்கையும் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.